ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் வந்து வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றே முடிஞ்சிச்சு, எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வந்துட்டேன். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ட்ரெயின் கிடைக்கல. மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் ட்ரெயின் கிளம்புது. சரி, மேட்டுப்பாளையம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க. 9:20 தான் ட்ரெயின். அங்கேருந்து அங்கே ஏறினா தான் நான் வந்து சென்ட்ரல் போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, ஃபுல் டே வேஸ்ட்டாக இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறது மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்லன்னு சொல்லிட்டு நான் ஊட்டி கிளம்பி வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த லொக்கேஷன் இருக்குதுன்னா தொட்டபெட்டா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக் ஆகுது. கடல் மட்டத்துலேருந்து 8000 அடி ஹைட்டில் இருக்குதுண்ணா. அது இப்போ காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. அப்படியே வேறு லெவலில் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் அந்த மலைங்களை எப்படி இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைன்றாங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. டோட்டல் ஊட்டியே தெரிந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதான் ஸ்டெப்ஸ் இறங்கிறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸில் தான் இறங்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட் ஏ பியூட்டிஃபுல் பிளேஸ். பாருங்கள் மலை எப்படி தெரியுது. மேகங்கள்லாம் பாரு அப்படியே சூழ்ந்து இருக்குது. அதில் மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை நான் டிவியில் தான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பிளேஸ். இது மலைகளின் இளவரசி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிஜிட்டலாக உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டீ தோட்டம், டீ எஸ்டேட் எல்லாமே தெரிந்து பாருங்கள் அங்கே லொக்கேஷனில். அதுக்கப்புறம் இப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடுங்க பாருங்கள். ஏதோ சீட்டு கட்டு அடிக்க வச்சுக்கிற மாதிரி இது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. ஃபுல் ஊட்டியே இங்கே வந்து பார்த்துடலாம். ஃபுல் ஊட்டியே தெரியுது பாருங்கள். இந்த படிக்கட்டில் இறங்கிடலாம். இங்கே பாருங்கள் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது. மலைங்கள்லாம் பாருங்கள் அப்படியே மேகத்து மேலே அப்படியே படர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கடைங்கள்லாம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்து கொடுக்குறாங்க ஃபோட்டோஸ் எல்லாம். இதான் தொட்டபெட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். இது மேலே இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு மொத்தமே கவர் ஆகும். ஃபுல் ஊட்டியே நீங்கள் பார்த்துடலாம். இங்கே கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது. குயிக் பைட்ஸ் தொட்டபெட்டான்னு. இங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எதனா வேணால் வாங்கிக்கலாம். தொட்டபெட்டானா இந்த இதுதான் ஒரு சின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னை பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூஸில் தான் பார்த்துருக்குறேன். தொட்டபெட்டா அப்படின்னா நான் அப்படியே பார்ப்பேன். தொட்டபெட்டா அப்படின்னா பெரிய மலை அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு தெரியல, அப்படி தான் நினைக்கிறேன். தொட்டை அப்படின்னா கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். தொட்டை அப்படின்னா பேட்டானா தொட்டபெட்டானா என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. அப்படி தான் கேள்விப்பட்டேன் நான். தொட்டபெட்டானா பெரிய மலை அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கடைங்க நிறைய இருக்குது. காட்டில் இருக்கும் உங்களுக்கு.
கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தொடக்கத்துலேருந்து முடி வரையும் கடைங்க நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாம் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் எல்லாம் இருக்குது நிறைய. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸுங்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கும் கிளாஸுங்க நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு கிளாஸ், இது குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கலாம் கிளாஸு. பார்க்கணும்னா கூலிங் கிளாஸ் ஒன்று வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 100 ரூபாவும் அது கூலிங் கிளாஸு. கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க. அது கீழே இருக்குது இந்த மாடல் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே 100 தானே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்புங்க இருக்கிறாங்க. கேப்பு, ஸ்வெட்ரு அதெல்லாம் இருக்குது. எவ்வளோண்ணா கேப்பெல்லாம் இது மாதிரிலாம்? எவ்வளோ? 100? இது அப்படியா? அதுக்கு பிற்பாடு பட்ஜெட் இழுத்துக்குவேன். பெஸ்ட் எடுத்துட்டு வந்தா ஏடிஸ் கிட்ட. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. பொம்மைங்க அதெல்லாம் இருக்குது. பொம்மைங்க அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ரு அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டருங்க அதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பேகுங்க அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஹேண்ட் பேக் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிருக்கு காதில் மாட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள். கேப்புங்க அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே குல்லா தான் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள். எவ்வளோ ப்ரோ குல்லாலாம்? 100, 150. கத்திரி குல்லா 200. சின்ன பசங்கள்லாம் இது மாதிரிலாம் 250. 250. ப்ரோ 250. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களா? ஃபிக்ஸு எதுங்க? அது 250 தான். எப்படியா? அது ஃபுல் டிமாண்ட் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறது 20 ரூபா கிடைக்கும் ஒரு பீஸ். அவ்வளோ. சரி கொடுங்க ப்ரோ. எது வேணும்? அது பிங்கா? பிங்க். எப்படி ப்ரெஸ் பண்ணால் ஷேக் ஆகும் அது? ஓகே. இந்தாப்பா ஒரு கவர் போட்டு போடு.
பாப்பாவுக்கு வாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாப்பாவுக்கு வாங்கியாச்சு. பீரோல இது வாஷிங் இது ஃப்ரிட்ஜ் மூணு 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 இந்தாங்கப்பா கண்ணாடி வச்சிங்க தம்பி கண்ணாடி இதெல்லாம் எவ்வளோ 100 ரூபாவா? 200. இதான் 100 ரூபாவா? இது வந்து 150. இதெல்லாம் 150. மராத் மகன் காலையில போடி மகன் இல்ல மகன் நான் தச்சு போடி 280 நான் குறைச்சி தரேன் புடிங்க அமிதா அமிதா ஏ இந்த பாப்பா பண்ணு அமிதா 50 ரூபாய் அமிதா ஆம்லா வைங்க 50 ரூபாய் போட்டோ போட்டு ஏ அமிதா பாப்பா அது கொடுங்க அது 100 ரூபாய் இந்தாங்க பரவாயில்லை ஒரு 50 ரூபாய் அந்த கீழ உள்ளது நாய்க்குட்டி அது 50 ரூபாய் அதே கொடுங்க வராது அதே 50 ரூபாய்க்கு வராது அது வீடியோவும் கொடுங்க அதாவது நல்லா இருக்கு அல்லாஹ் இந்த எப்படி படுத்து முடிக்க மாட்டே கண்ணாடி ஏ அமிதா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பாப்பா பாப்பா வந்து நாய்க்குட்டி நாய்க்குட்டி 50 ரூபாய் எனக்கு பாப்பா இந்த நாய்க்குட்டி 50 ரெட் கலர் பாப்பா எடு எனக்கு இந்த கலர் வேணாம் இந்த ரெட் கலர் ஒரு பாப்பா ஏறோம் இந்த அவன் அதே எடுக்கறாடா நான் இந்த பாப்பா எடுத்து பாப்பாவுக்கு 2 ஐட்டம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாஸ் ஒன்று, இது ஒன்று வாங்கியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு வச்சுருக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொட்டர்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தைலம் அது மாதிரி ஐட்டம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா குல்லா ஐட்டம் ஃபுல்லாக குல்லா ஐட்டம் தான். இந்த சைடு மணி அதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குல்லா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பட்டாணி சுண்டல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சொட்ரு. இந்த இடத்துலையும் பட்டாணி. இங்கே சுண்டல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தொட்டப்பட்ட அவ்வளோதான். இதுதான் தொட்டப்பட்ட என்ட்ரன்ஸ். உங்களுக்கு காட்டுறேன். என்ட்ரன்ஸ் காட்டவே மறந்துட்டேன். நான் பாட்டு லாக் எடுத்துன்னு போயிட்டேன். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டப்பட்ட என்ட்ரன்ஸ். அதுதான் அது சொல்லவே மறந்துட்டேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.